தனுசு ராசிக்காரங்க இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் உங்கள் முதலீடு வீடு வாசல்ங்கிற விஷயத்தில் இந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் தலைவலி தான். இந்த பிரச்சனையில் போய் நீங்கள் சிக்காமல் இருந்தாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும். இப்போது தனுசு ராசிக்கு 2ங்கிற குடும்பம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடியவர். 3ஆம் இடம்ங்கிற உங்கள் தைரியம், நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி அணுகிறீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றபடி உங்களை சுற்றி இருக்கிற நிறையா விஷயங்களை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். முக்கியமாக அது உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் கூட. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். 3 உங்களுடைய தைரியம், இதெல்லாம் போய் 4ஆம் இடமான சொத்து ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. ஆனால் அவர் வக்கரமாகும் பொழுது உங்கள் பொருளாதாரம் புது சொத்து வாங்குறேன்னு சொல்லி கொண்டு எங்கேயாவது அட்வான்ஸ் கொடுத்து ஒரு முயற்சியோ அக்ரிமெண்ட்டோ போட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் உறுதியாக மாட்டிக்கும். அல்லது உங்கள் வீட்டை சரி பண்ணுறேன், ரீஒர்க் பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் அக்ரிமெண்ட்டு போட்டு பணம் வாங்குறேன்னா உங்கள் மொத்த பணமும் லாக் ஆகிரும். சப்போஸ் சனி தசை சனி புத்தியே இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால் இந்த வக்கரம் முடிகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை என்னங்கிறது பம்பரமாக சுற்றி பார்த்துரும். அதனால் இந்த விஷயத்தில் சொத்து, வண்டி, வாகனம் எந்த காரணத்தை கொண்டும் இஎம்ஐயோ கடனோ இன்னொருத்தர் சும்மா கொடுத்து அடுத்த வாரம் கொடு 10 நாள் கழித்து கொடுன்னு சொன்னால் கூட நான் வேண்டவே வேண்டாம் ஜமீன் விட்டுருங்க. அந்த தலைவலிக்குள்ளேயே போகாதீங்க. அதே சமயத்தில் வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டு சம்மந்தமான விஷயமாகட்டும், உடல்நல சம்மந்தமான விஷயத்துலேயும் பாத சம்மந்தமான விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும். இப்போ கொஞ்சம் அதில் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரலாம். சுகர் பேஷண்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை வக்கரமாக பார்க்குறனால என்னன்னா, செய்கிற வேலையிலே ஆகட்டும், செஞ்சிட்ருக்கிற தொழிலில் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் தடையாகும். அல்லது வர்ற கிளைண்ட் என்ன பண்ணுவான்னா, காசை கொடுக்காம ஒரு வேலையை செய்ய சொல்லிவிட்டு அந்த பணத்துக்காக நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவனுக்காக முதலீடு போட்டிருப்போம். அவன் வாங்குறதுக்கு கரெக்ட் டைமில் வரமாட்டாங்க, இல்லைன்னா பணம் அனுப்ப மாட்டாங்க. அப்போ அதனால் என்னென்னா அதுக்கு நாம் ரிட்டர்ன்ஸ் பண்ணிகிட்ருக்கிற சூழ்நிலை ஆகும். அப்போ புதுசாக வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. ஸ்லோவாக தான் உங்கள்கிட்ட இருக்கிற லேபர்ஸே இப்போ ஸ்லோவாக தான் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. அதனால் இன்னொருத்தரை நம்பி கமிட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் தொழிலில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் உங்கள் ராசியை வக்கரமாக சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் உடல் சோர்வு, சில சமயத்தில் பிடிவாதமாக ஈகோவாக இருக்கிறது, சோம்பல் அதிகரிக்கிறது, காலத்தை தள்ளி போடுறது அப்படிங்கிற சில குணங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். திசாபுத்தியும் ரொம்ப உங்கள் லக்ன ரீதியாக மோசமாக இருந்தால் இந்த குணம் அதிகமாகி ஆசைப்பட்டு கொண்டு போய் ஒரு சொத்து தானே வாங்குகிறோம், இது நல்ல சொத்து தான் சொல்கிறாங்க, இது நல்ல விலைக்கு போகிற இடத்துல தான் இருக்குது, இந்த வாகனம் சூப்பராக இருக்குது, இந்த மாடல் விட்டால் கிடைக்காது, இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் போய் கணக்காக பணத்தை கொடுத்து சிக்கிக்குவீங்க. அதனால் இது பெரிய அளவில் உங்கள் மன வாழ்க்கையோ உறவுகளையோ பாதிக்காது. உங்கள் தாய்க்கு சின்ன அளவில் உடல்நலக் கோளாறு வரலாம். சொத்து சுகங்கிற மெட்டீரியல் லைஃப்பில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு போய் சிக்கிக்கிறதுல ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தவிர்த்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் நல்லது அப்படின்னா, ஒரு நீர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வளர்ச்சி உதவிகளை செய்யலாம். கட்டிடப் பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். விக்கிரகம் வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் அங்கே ஏதாவது கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்டு இருந்தால் அதுக்கான பணிகளில் நீங்கள் உழவார பணியாக கூட கலந்துக்கலாம். இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு தப்பான சொத்தோ, ஒரு தப்பான வண்டி வாகனமோ, அல்லது உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்ட்ராவர்சிஸோ சைலண்ட் ஆகி இந்த காலகட்டத்தை பெரிய ஆபத்து இல்லாமல் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு நிச்சயம் இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு உதவும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்லதே